கூட சிரிக்கல, இப்படிதான் உட்கார்ந்துருக்குது. எங்க அண்ணன் என்னோ டமால் டிமில் என்னோ பேசுறேன். எங்க அண்ணன் ஆல்ரெடி வேல் கணேசன் ரொம்ப உஷாரா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வச்சுக்கிறாரு. மற்ற 6 நாள்ல கையில் பார்க்கணும், 3 முடிச்சு பார்க்கணும், மருமக பார்க்கணும், யாரும் வரமாட்டாங்கன்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வச்சா நானும் வந்த நேரத்தில் பார்க்குறேன். ஜோதிடன் கூட சொன்னேன், ரொம்ப சோகமாகவே உட்காந்துக்கிறாங்க, சிரிக்கவே இல்லை. இவனுங்க எப்போ முடிப்பானுங்க, இந்த புடவை எப்போ கொடுப்பாங்க, வீட்டுக்கு போய் தோசை சுடுறதா இட்லி சுடுறதா, இவங்க பேசினே இருக்கிறாங்க. நடுவில் ரெண்டு வெள்ளைக்கார பையன் வர இப்போ வந்துக்கிறான், இவன் எப்போ பேசி முடியும்? அதை நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லாரும் கை தடுக்க பார்க்கலாம். கணேசங்க அப்பா நீ கூட்டம் பாஸ்பா. ஆமா ஜாலியா இருக்கணும். வர சொல்ல கார்ல வந்துட்டு இருந்தேன், ஆனந்த விடுதல் புக்கு படித்தேன், படிச்சுக்கிட்டு வந்தேன். நான் இனிமேல் படிக்க மாட்டேன், நீங்களும் படிக்காதீங்க, அது கெட்ட புக் ஆயிடுச்சு. ஆனந்த விகடன் அந்த புக்கில் ஒரு துருக்கு செய்தி போட்டிருந்தேன். என்னன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுமா, சிரித்தா நோய் வராதான். இப்போ உங்களுக்கு நோய் வரக்கூடாது இல்லை, அப்ப என்ன பண்ணணும்? கரெக்ட். அதை கீழே இன்னொரு துணுக்கு செய்தி போட்டிருந்தான், நீண்ட நேரம் கை தட்டினா ஆயுள் கூடுமா. எப்படி கை தட்டினா? யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாம் கை தட்டுங்க, உண்மையை சொல்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாதி அக்கா மூக்குல மூக்கத்தி இல்லை, சில இதில் காதில் ஒன்றும் இல்லை, கால் போன் கூட இல்லை, இப்போலாம் வாங்க முடியாது. 10 வருஷம் முன்னாடி 10 சவரம் நகை போட்டு கொடுத்தோன்னா 10 சவரம் நகை போட்டு கொடுத்தோன்னு சாதாரணமாக சொல்லுவாங்க பொண்ணை கட்டி கொடுத்தா. இப்போ எத்தனை சவரம் போட்டு கொடுத்தோன்னா 5 சவரம் போட்டோம். 5 சவரம் போட்டியா? அந்த கண்டிஷனுக்கு வந்துச்சு. ஏன்னா சவரம் 60,000 ரூபாய்க்கு தாண்டிச்சு. தங்கம் பிடிக்காத ஆளே யாருமே இருக்க முடியாது. அந்த தங்கத்தை மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறான் தெரியுமா? வெட்டி எடுத்து முதல்ல ஆசிட்ல கழுவானா, முதல்ல வெளியே போறது மண்ணு வெளியே போயிடுமா. என்ன போகும் முதல்ல வெளியே? சத்தமா சொல்லுங்க. மண்ணு வெளியே போயிடும். 2வது வாட்டி கழுவானா அலுமினியம் வெளியே போயிடுமா. 3வது வாட்டி கழுவானா செம்பு ஓட்டிட்டு செம்பு வெளியே போயிடுமா. கடைசி வரைக்கும் தங்குவதால் அதுக்கு தங்கம்னு பேர் வச்சான். இந்த கூட்டத்தில் யார் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கீங்களோ நீங்க தான் திமுகவுடைய தங்கங்கள், யாரும் மறந்துடக்கூடாது. நானும் பார்த்தேன், எங்க அண்ணன் தனி அரசுல இருந்து அருள் அரசுல இருந்து எங்க அண்ணன் புழல் எல்லாருமே செம்மையா பேச்சு. கடைசி எங்க மாவட்டத்தில் வந்தார், அவர் பங்குக்கு டமால் 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 அவர் அடிச்சுது. எங்க அண்ணன் மாநில துணை செயலாளர் பேசுவார், பார்த்தா தம்பி வேணாண்டா ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்கன்னா நீயே பேசுறான்ட்டு. இந்த கூட்டம் எங்கள் இளைய தலைவர், நாளை தமிழகத்தை ஆள இருக்கிற தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா கூட்டம். இங்க பேசுற எல்லாருமே அவருடைய சிறப்பை சொன்னாங்க, இங்க பேசுற எல்லாருடைய தியாகத்தை சொன்னாங்க, வரலாறு சொன்னாங்க, அவர் செய்த சாதனையை சொன்னாங்க, அவர் சந்தித்த போராட்டத்தை சொன்னாங்க, எப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்தவர் பெருமையெல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தியாகம், சிறப்பு, வரலாறு எல்லாம் பதிவு செஞ்சாச்சு. பேசுற என் தம்பி இளம் பேச்சாளர், நாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தது, வந்த பிறகு எப்படி இருக்கு, எவ்வளவு திட்டங்களை தந்திருக்கிறோம், இது போன்ற ஆட்சியை, ஒரு திட்டத்தை, ஒரு முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை பார்த்திருக்கிறீங்களா கேள்வி எழுப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நானும் திருப்பி அதையே அரைச்சமாவே அரைச்ச வச்சுக்கங்களேன், உங்களுக்குலாம் போர் அடிச்சிடும். உங்களுக்கும் போர் அடிக்காம என் கட்சிக்காரங்களும் போர் அடிக்காம மொத்தமே 10 நிமிஷத்துல நான் பேசி முடிச்சிடுறேன். உங்களுக்குலாம் தெரியாத ஒன்றும் இல்லை. 10 நாள் 5 நாள் மணி மழை வந்தது, புயல் வந்தது. அண்ணன் சொன்னார்ல, கொசத்தில் அதை பார்க்க வந்தோம், திருவெட்டி பிரிட்ஜை பார்க்க வந்தோம், உதயநிதி வந்தார், புயல் வந்தது. புயல் வந்தப்ப என்ன நல்லா கவனிக்கணும். நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா நீங்க நேர்ந்து கேள்வி கேட்கலாம். புயல் வந்த போது வானிலை அறிக்கை, தமிழ்நாடு வானிலை, இந்திய வானிலை, அமெரிக்கா வானிலை, இங்க இருக்கிற 2-3 தனியார் என்ன சொன்னாங்கன்னா, புயல் சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் கரையை கடக்கும். படிச்சீங்களா? எங்க கடக்குனாங்க? சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவுல. இங்க இருக்கிற எங்க சட்டமன்ற உறுப்பினர் சங்கர்ல இருந்து, மாதவர சுதர்சன்ல இருந்து, எங்க இருக்கிற மண்டல குழு தலைவர், தனியார் எல்லாரும் சேர்ந்து, துணை முதலமைச்சர், முதலமைச்சர், அமைச்சர், மேயர், துணை மேயர், கலெக்டர் எல்லாம் 2 நாள் தூங்காம பயங்கரமான ஏற்பாடு. என்ன, புயல் கரையை கடக்க போகுதுன்ட்டு முகாம் தயார் பண்றது, சாப்பாடு, ரொட்டி, பிஸ்கெட், பால், ஸ்கூலு, மண்டபம் கிண்டபம் எல்லாம் ரெடி பண்ணி காத்துனுக்குறோம் புயல் வரும்ட்டு. அது விழுப்புரம் போயிடுச்சு. எப்படி நாங்க எங்க காத்துன்னு இருந்தோம், அது விழுப்புரம் போயிடுச்சு. எதை நம்பி நாங்க காத்திருந்தோம்? வானிலை சொன்னது.
விஞ்ஞானம் சொன்னது, விஞ்ஞானத்தை சொன்னது நம்பிதான் ஆகணும். தமிழ்நாட்டுக்காரன் சொன்னானா அதையும் கேட்டோம், டெல்லிக்காரன் சொன்னானா அதையும் கேட்டுக்கணும், அமெரிக்காக்காரன் சொன்னா அதையும் கேட்டுக்கணும், பிரைவேட்ல 2 பேர் சொன்னா அதையும் கேட்டுக்கணும். ஆனா அது இங்க வரல. ஆனா இந்த வாட்டி வந்த புயல சாதாரண புயல் நினைக்காத. இந்த வாட்டி வந்த புயல் காட்டின வேலை மாதிரி எந்த புயல காட்டினது இல்லை. இந்த புயல் தான் பாண்டிச்சேரியில பேர் என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடுது. பாண்டிச்சேரி எங்களை மாதிரி பசங்க தான் போவாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. புயல் 2 நாள் ரெஸ்ட் எடுத்து போனது இந்த புயல் தான். அது கொடுமை. விஞ்ஞானம், நாங்கள் விஞ்ஞானத்தை நம்பி இருந்தோம். ஆனால் இயற்கை சொன்னது என் முன்னால் எந்த விஞ்ஞானமும் ஜெயிக்காது என்பதை இந்த புயலை நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் டிவி இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு 6:30 மணிக்கு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சா 10:30 மணி வரைக்கும் சீரியல் விட்டு எழுந்து வர்றதில்லை. நடுவில் மாமியார டீ கேட்டாலும் இன்ட்ரோல தான், வீட்டுக்காரர் தோசை 10 மணிக்கு மேல தான். அவ்வளவு சீரியஸா சீரியல் பார்க்கிறோம். அதுல இந்த கயல்ல ஒரு நாடகத்துல கயலுக்கு கல்யாணம் ஆகாம பெரியப்பா பண்றான் தெரியுமா தொந்தரவு. யார் யாரெல்லாம் கயல் பாக்குறீங்க? எல்லாம் பாக்குறீங்க கயல். அந்த கயலை கொலை பண்றதுக்கு அவன் பெரியப்பா ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இவனை திருப்பி கேட்கலாம், அப்ப கையில கொலை பண்ண பார்த்த டாக்டர் யாருன்ட்டு. அவர் தான் நரேந்திர மோடி. அந்த 2 பேர் கையில வாழ விடல, இந்த 2 பேர் எங்களை வாழ விட மாட்டானுங்க. இதுல பாத்தீங்கன்னா நாங்க புயல் வரும் இங்க காத்திருந்தோம், வானிலைக்காரர் சொன்னான்னு. என்ன விஞ்ஞானத்தை நம்பணும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்ட்ராய்டு போன் வந்துருச்சு. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் பாக்குறேன்னா நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் டிவியில. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அப்படியே ஒரு 25 வருஷம் முன்னாடி போகுமே, யாரும் மறந்துருக்க முடியும். 25 வருஷம் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? வெள்ளிக்கிழமான ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு படம். உண்மையா இல்லையா? அந்த ஒளியும் கூட அன்னைக்கு ஊர்ல 100 வீடு இருந்தா 2 பேர் வீடு தான் டிவி இருக்கும். அந்த ஒளியும் பார்க்கறதுக்கு 10 பைசா, படம் பார்க்கறது 4 நாள். உண்மையா இல்லையாக்கா? அப்படித்தானே? இல்லைன்னா ஒரு வீடு டிவி இருக்கும், ஜன்னல் திறந்துருக்கும், எட்டி பார்ப்போம். இல்லைன்னா கீழே உட்கார வச்சு பார்ப்பாங்க. போங்க நாங்க சாப்பிடணும் அப்புறம் வாங்கன்னு வாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். என்னாச்சு? போங்கன்னு வாங்க. ஊர்ல 100 வீடு இருக்கும், 2 வீட்ல டிவி இருக்கும். அதை பார்க்கறது நம்ம உட்கார்ந்துருப்போம் 4 நாள் 50 காசு கொடுத்து. ஆனா என் தலைவன் மகராசன் தான் தமிழ்நாட்டில் 1 கோடி குடும்பத்துக்கு டிவி கொடுத்த ஒரே மகராசன், மறைந்த தலைவர் கலைஞர். யாரும் மறந்திருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்து போச்சு, யாருமே எதிர்பார்க்கல. விழுப்புரத்துல, தர்மபுரியில, கடலூர்ல, திருவண்ணாமலையில, கிருஷ்ணகிரியில இங்க வரும் சொன்ன புயல் அங்க போயிடுச்சு. ஒரே நாள் நைட்ல 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. யாருமே எதிர்பார்க்கல. 50 சென்டிமீட்டர் மழை எங்க பெய்யுது? விழுப்புரத்துல, தர்மபுரியில, கடலூர்ல, கிருஷ்ணகிரியில மழை பெய்யுது. ஒரே நாள் இரவு 50 சென்டிமீட்டர் மழை. இதை விட உச்சக்கட்ட கொடுமை, புயல் இங்க வரும்னு சொன்னா மழை அங்க பெய்யுது. இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காம அக்னி தலம்னு சொல்லப்படுகிற திருவண்ணாமலையில பௌர்ணமியான அந்த மலையை சுத்தி வருவாங்க. அந்த மலை மேல ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து ஒரு வீட்டு மேல விழுந்து 5 குழந்தைங்க நசுங்கி செத்து போச்சு. டிவியில பார்த்திருப்போம். சார், புயல் இங்க வரும்னா அரசாங்கம் இங்க தயாரா இருக்கு. மலை விழுப்புரத்துல, தர்மபுரியில, கடலூர்ல, கிருஷ்ணகிரியில பெய்யுது. பாறை திருவண்ணாமலை உருண்டுச்சு. ஏறத்தாழ 1 லட்சம் ஏக்கர் விவசாயி பாதிக்கப்பட்டிருக்கிறான். 38 பேர் செத்து போயிட்டாங்க. 2000 கால்நடை இறந்து விட்டது. ஆயிரக்கணக்கான வீடு இழந்து விட்டது. 5 குழந்தைங்க பாறை உருண்டு செத்து போச்சு. 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, பெருமையோடு சொல்கிறோம். ஏன் உதயநிதியை கொண்டாடணும்னு சொன்னால் 30ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினவர் 7ஆம் தேதி வரை 7 மாவட்டத்திற்கு 7ஆம் தேதி வரை 7 நாட்கள் மக்களை சந்தித்த ஒரே தலைவன் அண்ணன் உதயநிதி. 7 நாட்கள். 30ஆம் தேதி போனவர் 7ஆம் தேதி சென்னைக்கு திரும்புறார், கடலூருக்கு போறார், விழுப்புரத்துக்கு போறார், பாண்டிச்சேரி போறார், தர்மபுரி போறார், திருவண்ணாமலை போறார். நான் உடனே பணிவோடு கேட்பது, நான் யாரை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பெரியவர்களே, தாய்மகளே, 7 நாள் வீட்டுக்கே வராமல் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து சேர்ல நடந்து மலையிலே போய் ஆறுல சொன்ன உதயநிதி எங்கே? கட்சி ஆரம்பித்த உடனே கோவாக்கு நடிகை விட்டு கல்யாணத்துக்கு போன அந்த நடிகர் எங்கே? யோசிக்க வேண்டாமா? நடிகர் பேசுகிறார்.
திமுக வீட்டுக்கு அனுப்புவோம், இந்த ஆட்சியை ஒழிப்போம். ஐயா, நான் பணிவோடு கேட்பது, சினிமா நடிச்சீங்க, இன்னொன்னு தெளிவா சொல்லிட்டு போயிடுறேன். இன்னைக்கு எல்லா யூடியூபும், எல்லா பத்திரிகையும், எல்லா தொலைக்காட்சியும் திருப்ப கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, 2026 யார் ஆட்சி வரும், யார் ஆட்சி தொடரும்? நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், யாருக்கு பாதிப்பு, யாருக்கு இழப்பு, யார் ஓட்டு அதிகம் வாங்குவா, யார் கம்மி வாங்குவா, கூட்டணி தொடருமா, ஆட்சி நீடிக்குமா, யார் வெற்றி பெறுவா, இவ்வளவு கேள்வி போடுறான். அண்ணன் ஜோயல் இருக்கிறார், மாதவ சுதர்சன் இருக்கிறார், தனியரசு இருக்கிறார், சங்கர் இருக்கிறார். இந்த மேடையில் வைத்துக் கொண்டு சொல்கிறேன், டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க, எப்படி இவ்வளவு ஆணவமா சொல்றீங்க, திமிரா சொல்றீங்க? அப்படி நீங்க கேட்கலாம். இது நம்பிக்கை, ஆணவம் அல்ல. என்ன நம்பிக்கைன்னு கேட்கிறீங்களா? உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை. உங்களுக்காக இந்த அரசு உழைத்திருக்கிறது, உங்களுக்காக இந்த அரசு திட்டங்களை தீட்டி இருக்கிறது. இந்தியாவில் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக, பெண்களுடைய நல்வாழ்வுக்காக திமுகவை போல் நல்லது செய்த அரசு இந்தியாவில் திமுக அரசு விட்டால் வேறு அரசு இல்லை. நான் பணிவோடு கேட்பது, நான் நடிகரை பார்த்து கேட்கிறேன். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே, எந்த பாராளுமன்றத்தில் சட்டமேதை அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தாரே அந்த பாராளுமன்றத்தில், இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தாரே அந்த பாராளுமன்றத்தில், பிற்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னால் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி பிற்பட்ட மக்களுக்காக தன் பதவி தூக்கி போட்டாரே அந்த நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார், ஏசுகிறார். நான் பணிவோடு கேட்பது, எடப்பாடி வாயை திறந்தாரா? அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டு பேசினார் நடிகர், அவர் கண்டனம் தெரிவித்தாரா? இன்னும் பெரிதாக சொல்லுகிறோம், பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே அம்பேத்கரை அமித்ஷா இழிவுபடுத்துகிறார். அடுத்த 24 மணி நேரத்தில் வீதிக்கு வந்தவன் திமுக தொண்டன் அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் நடத்தியது திமுக. எடப்பாடி பேசினாரா? விஜய் குரல் கொடுத்தாரா? அம்பேத்கருடைய புத்தகத்தை வைத்து புத்தகம் வெளியிட்டு அரசியல் பேச தெரிந்த விஜய்க்கு அம்பேத்கரை வைத்து பிராண்டை வைத்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், பக்கத்திற்கே கேட்கலக்கா, நல்ல கை தூக்கி சத்தமா சொல்லுங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். வணக்கம்.